அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்னைக்கு என்ன ஹதீஸ் பார்க்க போகிறோன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மீனுடையோர் நபி யூனிஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனின் வயிற்றில் இருந்தபோது கேட்ட துவா. எல்லாரும் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இந்த துவா என்ன துவான்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இந்த துவாவோட அர்த்தமே சுபஹானல்லாஹ் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன். யூனுஸ் நபி மீன் வயிற்றில் ஆகப்பட்ட போது அவங்க ஒவ்வொரு நாளும் இருந்தப்ப கேட்ட துவா. அவங்க வெளியே வந்தாங்க. எந்த ஒரு மூமினான முஸ்லீம் மனிதர் இந்த துவாவை எந்த தேவைக்காக பிரார்த்தித்தாலும் அல்லாஹ் அவர்களது பிரார்த்தனையை ஏற்காமல் இருப்பதில்லை. திருமதியில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. தன்னால் தப்பிக்கவே முடியாது என்ற இக்கட்டான சூழலில் ஒரு கடலின் ஆழத்தில் மீனின் வயிற்றுக்குள் இருந்தபோது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுப்பிய குரல் இது. இதில் 3 அம்சங்கள் உள்ளன. அதில் முதல் அம்சம் என்னன்னா, தௌஹீத், ஏகத்துவம், உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்று இறைவனின் ஒருமையை அங்கீகரிக்கப்படுவது. அடுத்து 2வது தஸ்பீக், துதித்தல், நீ தூய்மையானவன் என்று அவனை புகழ்வது. அடுத்து 3வது இஸ்திஃபார், மன்னிப்பு, நான் பாவி, எனக்கு மன்னிப்பு தேவை என்று தனது தவறை ஒப்புக்கொள்வது. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் இந்த துவாவை ஓதுவோம். நம்மளோட ஹலாலான ஆஜத்தில் என்ன நம்ம நியத்தை வச்சு இப்போ இந்த ஒரு நாளைக்கு 100 விதம், ஒரு நாளைக்கு 500 விதம், நம்ம என்ன ஹாஜத்து நினச்சிருக்கோமோ கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு திக்ர் மூலம் உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.